எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனா, ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டு போகும்போது காய்கறி வாங்கும்போது ஒரு வெங்காய வியாபாரம் பண்ணுறவர், அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒய்ஃபு அவரும் வெங்காயத்தை பெரிய வெங்காயம்னா பிறக்கி போடலாமா, சின்ன வெங்காயம்னா பிறக்கி போடக்கூடாதான். தம்பி பையன் சின்ன வெங்காயத்தை பிறக்கினேன், அவர் பிறக்கினதவே கொட்டிட்டு புதுசாக தான் அவரை அள்ளி தான் போட்டார். சின்ன வெங்காயம்லாம் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் 10 ரூபாய்க்கு டீ வாங்கிட்டு அவசரத்தில் ஆட்கள் அங்கிட்டு காய் அள்ளுறேன்னு சொல்லி டீ கொட்டி போயிடுச்சு. அந்த அந்த மார்க்கெட்டில் டீ விற்பார் தெரியுமா, அவர்கிட்ட அண்ணே டீ கொட்டி போச்சுண்ணே, இன்னொரு டீ கொடுங்கண்ணேன்னு சொன்னார். டீயை கொடுத்துட்டு அவர் திரும்ப டீ கொடுக்கும்போதே காசை கொடுக்க வேணாம், டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் இந்தாண்ணே ரூபான்னு சொல்கிறார். அது தயங்கி கொடுக்குறாரு அந்த காசை. ஏன்டா அவரால் தான் கொட்டி போச்சு அந்த டீ, சரி பரவாயில்ல, நம்மளால் தான் கொட்டி போச்சு, நம்ம தான் மிஸ்டேக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்குல அப்போ அந்த 10 ரூபாய்க்கு தானே பாவம் ஓடி ஆடி வர்றாரு அந்த அந்த மார்க்கெட்டில் டீ விற்கிறவர் பாவம் சைக்கிளில். அவர் என்ன காசை வேணான்னுட்டு அவர் பெருந்தன்மையாக போயிட்டார். அதில் யார் பாருங்கள், இவர் பெருந்தன்மையானவரா, அவர் பெருந்தன்மையானவர். அவர் கொட்டி போன டீக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டார். எப்படி பாருங்கள், இவருக்கு மனசே இல்லை பாருங்களேன். ஒரு காசு நல்ல மார்க்கெட் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 10 ரூபா பெரிய விஷயம் இல்லை, இவரோட மிஸ்டேக்கு தான். மனிதர் அப்படி இருக்காங்க. அது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. நம்மளால் முடிஞ்சாலும் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம தானே மிஸ்டேக்கு, நம்ம தான் அது பிரயோஜனமாக அடுத்து அது தகுந்தானே பலன் அனுபவிக்கணும். அடுத்து அந்த தவறு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்ம செஞ்ச அடுத்தவங்கள பாவம் எதாவது செய்யக்கூடாது. பாவம் அந்த 10 ரூபாய்க்கு அவர் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு டீ விற்கிறாரு மார்க்கெட்டில். அவர் நம்ம கொடுத்த டீ அவர் குடிக்கலையே, பரவாயில்ல, நமக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு போகிறாரு டீயை திரும்ப காசு வாங்காமல். ஆனால் இவர் தவறு பண்ணவர், காசை முன்னாடியே கொடுத்துட்டே வாங்கலாம். மனசு இல்லை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நல்ல மனசு வருமா? வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன்.